இன்றைக்கான கேள்வி அவமானத்தை பற்றியது. அதாவது ஏழ்மையான பெண் வீட்டிலிருந்து வெளி அ வசதியான ஒரு புருஷன் வீட்டுக்கு ஒரு பெண் செல்கிறாள். அங்க வந்து "நீ ஏழ தானே, நீ ஏழ தானே" அப்படின்னு குத்தி காட்டுறாங்க. இந்த சூழல்ல தனது வீட்டில் மிகவும் வறுமை அதிகரித்து, மேற்கொண்டு இன்னும் பணம் கேட்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அம்மா, அப்பா மருத்துவ செலவுக்குலேருந்து எல்லாமே. இப்ப இத கேட்டா குடுப்பாங்க. பட் குடுத்ததுக்கு அப்புறமா வந்து, "நாங்க இல்லன்னா நீங்க என்ன கதி ஆயிருப்பீங்க" அப்படின்னு அடிக்கடி குத்தி காட்டிட்டே இருப்பாங்க. இந்த நிலையில அந்த மாரி ஆள்கிட்ட நான் பணத்த வாங்குறது ரைட்டா? தப்பா? அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ எல்லாருமே யார் பதில சொல்லிட்டேங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பதில் வந்து சகுந்தலாம்மா சொன்னது. "இட்ஸ் மேட்டர் இஃப் யூ டோன்ட் ஹேவ் அன் ஈகோ." ஈகோவே இல்ல அப்படின்னு சொன்னா, இதுல உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஒருத்தருக்கு உதவி தேவைப்படுது அவ்வளவுதான். அந்த உதவி செய்றதுக்கு உனக்கு கெப்பாசிட்டி இருந்தா நீயே பண்ணிடுப்ப. நம்பர் 1. சோ ஈஸி. அடுத்த தாட்டே வந்திருக்காது. உனக்கு கெப்பாசிட்டி இல்ல. அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? யார்ட்ட வேணா கேட்கலாம். அது ஏன்? அப்போ அந்த அகங்காரம் இல்லைன்னா, நம்ம கேட்டா அது 4 பேர் குடுப்பாங்க, குடுக்காமலும் போவாங்க. "வச்சுப்பா" அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பரவால்ல. எதனால என்ன? அப்படின்னு சொல்லிட்டு அத ரொம்ப டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிட்டு, நீ யார்ட்ட வேணா கேட்டு ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணியிருக்கலாம். அல்லது என் புகுந்த வீட்ல நெறைய வசதி இருக்கு அப்படின்னா, புகுந்த வீட்ல அதே பாவம் தானே. பிச்சை எடுக்கிறதுக்கு அதாவது எவன்ட்ட வேணா பிச்சை எடுக்க தயாரா இருந்தேன்னா, புகுந்த வீட்ல பிச்சை எடுக்கிறதுல என்ன கஷ்டம்? அவங்க என்ன சொல்றது? "நீ வேஸ்ட்டு. உங்க வீட்ல எதுவுமே இல்லன்னு." "எங்க வீட்ல எதுவுமே இல்ல. நீங்க தான் தெய்வமா இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு" நீயா சொல்லிடு. அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நீயா சொல்லிட்டு போக வேண்டியதானே? இது ஒரு மேட்டராப்பா? இல்ல ஜிஹெச் இருக்கு. எத்தனையோ உதவி செய்யும் மையங்கள் இருக்கின்றன. அட ஈகோ இல்லைன்னா, அது ப்ராப்ளமே இல்லப்பா. நீ ஈஸியா சொல்யூஷன கண்டுபிடிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். அப்படிங்கிற மாரி ஒரு பதில சொல்லியிருந்தேங்க. சரி, இப்போ இது என்ன பதில் சரியாக இருக்கும் அப்படின்னு ஆன்மீக ரீதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எத பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லங்க. நம்ம பண்ற விஷயம் முழுமையான லவ்ல பண்றோமா அப்படிங்கிறத மட்டும் தான் என்ஷூர் பண்ணிக்கணும். லவ்ல பண்ணீங்கன்னா, நீ கொலையே பண்ணாலும் ரைட்டுன்னு கண்ணன் சொல்லிட்டான்ல. அப்புறம் என்ன? அப்போ வாட் யூ ஹேவ் டூ என்ஷூர் கேட்கலாமா கூடாதெல்லாம் என்ஷூர் பண்ணிக்காத. எனக்கு கேட்டா அது எப்படி கேட்கணும்? என்ன மனோபாவத்துல கேட்கணும்? என்ன லவ்ல கேட்கிறேனா இல்லையா? அப்படின்னு ஈகோல கேட்கிறேனா? லவ்ல கேட்கிறா இல்லையானா? இத நான் என்ஷூர் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். கேட்காம இருக்கிறியா? கேட்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஈகோவா? லவ்வா? கேட்கணும்னாலும் நீ என்ஷூர் பண்ணிக்க வேண்டியது ஈகோவா? லவ்வா? கேட்காம இருக்கணும்னாலும் நீ ஈகோவா? லவ்வா? ஏன்னா கேட்காம இருக்கிறதும் ஈகோல கேட்காம இருக்கலாம். கேட்காம இருக்கிறது ஈகோலயும் கேட்காம இருக்கலாம். லவ்லயும் கேட்காம இருக்கலாம். அப்ப 2 விஷயம் இருக்கு. இப்ப கேட்கிறதும் ஈகோல கேட்கலாம். இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா ரொம்ப ஈஸி தான். ரொம்பலாம் நான் ரொம்ப டீட்டெயிலாலாம் சொல்லப் போறதில்ல. ரொம்ப கஞ்ச பையனாட்டம் இருக்கான். தமசிக்கலாம், கேஷியஸ்லாம் இருக்கட்டும்ங்கறத எடுத்துக்கோங்களேன். அவன் பக்கா ஈகோல அவனுக்கு தேவை என்ன பணம்? கேட்கவே கூடாது. சோம்பேறியாவே தின்னுட்டு தின்னுட்டு தூங்கணும். ஆனா எங்கேயாவது பொத்துக்கிட்டு கொட்டிடணும். அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான். ஆஹா! இப்ப எனக்கு வந்து பணம் தேவைப்படுதே! அம்மா, அப்பாவுக்கு உதவி பண்ணணுமே! என்ன செய்யலாம்? நம்ம வேற உழைக்கணுமா? வாய்ப்பு இருக்குடா சாமி. என்ன பண்ணுவாங்க? குத்துனா குத்திட்டு நமக்கு என்ன உடம்புலயா வலிக்க போகுது? திட்டினா திட்டிட்டு போது. இதுல என்ன இருக்கு? அப்படின்னு 100% ஒரு சோம்பேறித்தனத்தின் காரணமாக, ஒரு அதான் அந்த கஞ்சத்தனத்தின் காரணமாக, ஷெல்ஃபிஷ்னஸ் காரணமாக சிம்பிளா சொல்லணும்னா, எனக்கு பணம் வரணும் அவ்வளோதான். அப்படிங்கிற பேசிஸ்ல அவன் வந்து எனக்கு பணம் குடுங்க அப்படின்னு கேட்டா, அவன் பெரிய ஞானி ஆயிட முடியாது. என்ன பாருப்பா அவன் வந்து மானத்தையே பார்க்காம வாங்கிட்டான்லாம் சொல்ல முடியாது. அவனுக்கு 2 லாக் இருக்கு. அவனுக்கு அவமான லாக் இருக்கு. அத விட பெரிய லாக் இப்ப பணம். பணம் வேணும். அதுக்காக இத விட்டு குடுத்துடலாம். காரியம் ஆகணும்னா கழுதைக்கால்ல கூட புடிக்கலாம்டா அப்டின்னுலாம் கதை சொல்லுவாங்க. அப்ப அவனுக்கு காரியம் ஆகணும். அதுக்காக நான் வந்து இத எடுத்துக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டு இந்த 2 லாக்ல எந்த லாக் பெருசு லாக்குன்னு பார்த்துட்டு போறதெல்லாம் வந்து ஞானம் கிடையாதுங்க. ஸோ யூ ஹேவ் டூ நம்ம என்ஷூர் பண்ணிக்க வேண்டியது ஒரு விஷயம் தான். கேட்கிறோமா, கேட்க போறியா நீ முடிவு பண்ணிக்கோ. பட் கேட்காம இருந்தா லவ்ல கேட்காம இருந்தா சந்தோஷமா இருப்ப. கேட்டாலும் லவ்ல கேட்டா சந்தோஷமா இருப்ப. சரியா? அந்த 2 அப்டின்னு பார்க்கும்போது, அப்ப இந்த மாரி அவன் கேட்டான் அப்டின்னு சொன்னா அது பின்னாடி அவனுக்கு ஆப்படிக்கும். அப்ப வந்து உட்கார்ந்து அழுது தான் ஆகணும். சரியா? அல்லது கேட்கும்போது பியூர் லவ்ல கேட்கிறதுன்னா என்ன? லவ்ல கேட்கிறது அப்படின்னு சொன்னா, சவுந்தரராமன் சொன்ன மாரி யார்ட்ட வேணா கேட்கலாம். ஈகோ விட்டுட்டு கேட்கணும். அவங்க வந்து நான் வந்து நாங்க பண்ணலைன்னா நீங்க வந்து என்ன ஆயிடுப்பீங்க தெரியுமா? அப்படின்னா உண்மைதாங்க. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைன்னு அது சந்தோஷமா தானே வரப்போகுது. அது நன்றி உணர்வா தானே மாறப்போகுது. அவங்க சொல்லி காட்டுறாங்கன்ற பேச்சுக்கே இடம் இல்லைல்ல. ஈகோ இல்லாதவனுக்கு அது குத்தலாவே தெரியாதுல்ல. அது உண்மையா தானே தெரியும்.
அப்போ இது மேட்டராவே தெரிஞ்சிருக்காது. நீ அடியேன் பாவத்துல அன்போடு நீயும் சுறுசுறுப்பா தான் இருக்க. உன்னால முடியலன்றதுக்காக கேட்கிற அப்படிங்கிற மாரி இருக்கும். இன்ஃபாக்ட் அவங்க சொன்ன மாரி யார்ட்ட வேணா கேட்கிற. அவங்க அவமானப்படுத்துறது பெருசாவே தெரியாது. கேட்டும் அவங்க குடுக்குறது குடுக்காதது அவங்க இஷ்டம் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு கேட்டுட்டு போயிட்டே இருக்க போறீங்க. ஸோ திஸ் இஸ் அபௌட் கேட்டல். கேட்காம இருத்தல் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு விஷயம் இருக்கு. இப்படி இவங்க எனக்குன்னு மானம் அப்படின்னு ஒண்ணு இல்லையே. அப்படி இவங்ககிட்ட வாங்கி நான் பைசா வாங்க பார்ப்போம். அதுக்கு நானே உழைச்சு சம்பாதிச்சுட்டேன். அதுக்கு தான் பூபதி என்ன அழகா விளக்கம் குடுத்தாங்க. நீ சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் சும்மாவா சம்பாதிக்க முடியும்? நீ ஒரு வேலைக்கு போயிட்டு, அது பல வருஷம் உழைச்சு, உங்க பாஸ் கிட்ட சுத்தி இருக்கிறவன்ட்ட நாயா, பேயா பல அவமானங்கள பட்டா தானடா அந்த பணம் கிடைக்கும். உன் தலையில அவமானப்படணும்னு எழுதியிருந்தா, நீ இவங்க கிட்ட வாங்காம அங்க போயிட்டா மட்டும் கிழிச்சிருவியா? அப்படின்னுலாம் கேட்டாங்க. ஸோ தேர்ஃபோர் நீ ஈகோல வாங்காம இருந்த அப்படின்னு சொன்னா, நீ எங்க போனாலும் நீ ஈகோல நீ அடிபட்டு தான் ஆகணும். இங்க அடிபடலைன்னா வேற எங்கேயாவது அடிபட்டு தானே ஆகணும். ஸோ தேர்ஃபோர் நீ ஈகோல வாங்காம இருந்தேன்னா, அது தப்பு தான். ரஜசிக் தமசிக் என்ன பண்ணுவான்னா, ஈகோல வாங்கிடுவான். ரஜசிக் என்ன பண்ணுவான்னா, ஈகோல வாங்க மாட்டேன் அப்படின்னுவான். இவனா உழைக்கிறானா. அது டோட்டலி ராங்கா போய் முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஈகோ இல்லாம வாங்காம இருக்கிறது அப்படின்னா, இறைவா எனக்கு சத்து குடுத்திருக்க, எனக்கு உடல் குடுத்திருக்க, எனக்கு வலிமையை குடுத்திருக்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பார்க்கிறேன். என்னால முடியாதப்ப நான் வாங்கிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு, அவன் தன்னுடைய வலிமையின் கொண்டு தன்னால் முடிந்த வரைக்கும் முயற்சிக்கின்றேன் என்ற ஒரு ரீதியிலே அவங்க குடுத்தா கூட எனக்கு வேண்டான்னு சொல்லலாம். இல்ல இன்னும் கேட்காம இருக்கலாம். அது அந்த மானத்த காப்பாத்துறதுக்காக, நான் என் கெத்த காப்பாத்துறதுக்காக அப்படின்னுலாம் இருக்கக்கூடாது. என்னால முடியுது, அதனால நான் பண்றேன். அப்படிங்கிற ஃபீலிங்ல தான் நீ கேட்காம இருக்கணுமே தவிர, அத விட்டுட்டு என் ஈகோவ காப்பாத்துறதுக்குன்னு இருந்தா, அதுவும் ஆகட்டும். ஸோ சிம்பிள்ங்க. ஸ்பிரிச்சுவல் பொறுத்தவரைக்கும் என்னது? நீ ஈகோ இல்லாம இருக்கணும் அவ்வளோதான். அன்புல இருக்கணும் அவ்வளோதான். என்ன பண்ணணும்? எது பண்ணா ரைட்டு, தப்பு? ரைட்டு, தப்புன்னு நீ லவ்ல இருந்தா, லவ்ல பண்ணா, என்ன பண்ணாலும் ரைட்டு தான் அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டானே. ஸோ என்னுடைய பதில் பொறுத்தவரைக்கும் சிம்பிள். இவங்களுக்கு ஈகோ இல்லாம இருந்திருந்தா கேள்வியே வந்திருக்காது. அவங்களுக்கே ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். பரவால்ல. நம்ம சாதகன் அப்படின்னா டவுட் வரும். புரிஞ்சுக்க வேண்டியது, என்ஷூர் பண்ணிக்க வேண்டியது 2டே விஷயத்த தான். ஸோ ஆர் வி கோயிங் அண்ட் ஆஸ்க் வித் ஈகோ ஆர் நாட் வித்தவுட் ஈகோ? அல்லது ஐ எம் நாட் ஆஸ்கிங் வித் ஈகோ ஆர் வித்தவுட் ஈகோ? கேட்கிறேன் அகங்காரத்திலேயே அன்பிலா. கேட்காம இருக்கேன் அகங்காரத்திலேயே அன்பிலா. என்ஷூர் பண்ணுங்க. அன்புல கேளுங்க அல்லது கேட்காம இருங்க. எல்லாமே ரைட் தான் என்பது என்னுடைய பதில்.